ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பி ஸ்கொயர் வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோவும் ரொம்ப ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்கிற இன்ட்ராடே பண்ணுற பீப்புள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மோஸ்ட்லி இன்ட்ராடே தான் பண்ணுறீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. டாப் 10 இன்ட்ராடே சீக்ரெட்ஸ். அதாவது இதில் கண்டிஷன் பேஸ் பண்ணி ஒவ்வொரு கண்டிஷனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இன்ட்ராடே மார்க்கெட்டில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க, இதெல்லாமே ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கிறத அனலைஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இன்ட்ராடே மார்க்கெட்டில் ட்ரேடர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடர் ஒரு இன்ட்ராடே மார்க்கெட்டுக்கு என்னென்ன கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணுற எல்லாருமே, இன்ட்ராடே பண்ணுற எல்லாருமே கேண்டில் ஸ்டிக்ஸ் அனாலிசிஸ் தெரிஞ்சிருக்கணும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருக்கணும், ட்ரெண்ட் லைன் மெத்தட் தெரிஞ்சிருக்கணும், பிரேக் அவுட் எப்படி பார்க்கணும்னு தெரிஞ்சிருக்கணும், ஓவராலாக மார்க்கெட் எங்கே ரன்னிங் ஆகுதுன்றது தெரிஞ்சிருக்கணும். அதாவது கீ லெவல் பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ ஒட்டுமொத்தமாகவே கேண்டில் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ண தெரிஞ்சிருக்கணும், கீ லெவல் பார்க்க தெரியணும், பிரேக் அவுட் பார்க்க தெரியணும். நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஒன்றா இங்கே என்ன பண்ணியிருக்கோம், பிபிடியில் அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட்டு, அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆகுறப்ப உங்களுக்கு இந்த 4 கேட்டகரியில் தான் வரும். ஓகே, அதாவது புல்லிஷ் ட்ரெண்டா, பியரிஷ் ட்ரெண்டா, ஃப்ளாட் ஓப்பனிங்கா, இல்லை பிக் ஃபார்மேஷன் ஓப்பனிங்கா. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், புல்லிஷ் அப்படின்னா லாங் க்ரீன் பாடி. ஓகேவா? லாங் க்ரீன் பாடி. அதாவது உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பனிங் சப்போர்ட்டில் லாங் க்ரீன் பாடியாக இருக்கும். இந்த மாதிரி சப்போர்ட் இருக்குன்னா லாங் க்ரீன் பாடியாக இப்படி ஓப்பன் ஆகணும். இதுதான் என்னது, புல்லிஷ் ட்ரெண்டு. இதே பியரிஷ்னா என்னது, உங்களுக்கு அப்படியே ரெசிஸ்டன்ட்டில் லாங் ரெட் பாடியாக இப்படி ஓப்பன் ஆகணும். அப்படி இருந்தால் 100% நீங்கள் எடுக்கிற ட்ரேடு சக்ஸஸ் ஆகும். ஓகேவா? அதான் அதுக்கு தான் நீங்கள் போட்டிருக்கேன் புல்லிஷ் பியரிஷ் 2 ஏரியா. ஃப்ளாட் ஓப்பனிங் இந்த 2 ஏரியாவும் இல்லாமல் இன்பிட்வீனில் ஓப்பன் ஆகுது. அப்படி ஃப்ளாட்டில் இருந்தால் நீங்கள் ட்ரேட் எடுக்காதீங்க. ஃப்ளாட் ஓப்பனிங்னா ப்ரைஸ் 10 ரூபாயிலும் ஓப்பன் ஆகாது, இல்லை 100 ரூபாயிலும் ஓப்பன் ஆகாது. இன்பிட்வீனில் ஓப்பன் ஆனால் ட்ரேட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிக்னா பையிங் ப்ரெஷர், செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது மார்க்கெட் ஓப்பனிங் லாங் பிக் கீழே இருந்தால் அது என்ன, அது பையிங் ப்ரெஷர். லாங் விக் மேலே இருந்தால் அது செல்லிங் ப்ரெஷர். ஸோ விக் கான்செப்ட் தனி. இந்த 4 கேட்டகரியில் தான் மார்க்கெட் ஓப்பனிங்கே இருக்கும். ஓகே, அடுத்து 2வது பாயிண்ட்டு, அதுதான் சொல்ல வரேன். மார்க்கெட் ஓப்பன் வித் புல் ஸ்ட்ராங் க்ரீன் அட் சப்போர்ட். அதை சொன்னேன்ல, இங்கே நான் சார்ட்டில் காட்டுறேன். அப்படி இருந்துச்சுன்னா 90% சக்ஸஸ் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் ஓப்பன் வித் பீரி ஸ்ட்ராங் ரேட் இருந்துச்சுனாலும் 90% என்ன ஆகும், அதுவும் சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துல செல் பண்ணுவோம், இங்கே பை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள், நம்பர் 2 கண்டிஷனோட சார்ட்டு. ஓப்பனிங் மார்க்கெட்டு 9:15 கேண்டில். அதே மாதிரி இங்கே நான் காட்டுற எல்லாமே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். 9:15 கேண்டில் லாங் க்ரீன் பாடி ஈக்குவலாக சப்போர்ட்டில் இருக்கனால மார்க்கெட் என்ன ஆகுது, சூப்பராக ரன்னிங்கில் மேலே ஏறுறாங்க. அதுக்கு முக்கிய ரீசன் என்னது, லாங் க்ரீன் பாடி. அதே கண்டிஷன் இங்கே பாருங்கள், லாங் ரெட் பாடி. அப்போ இங்கே மார்க்கெட் என்னது, செல்லிங் ஏரியா. இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்தால் ஈஸி. அதாவது லாங் ரெட் பாடி ரெசிஸ்டன்ஸில் இருந்தால் பாசிட்டிவ், லாங் க்ரீன் பாடி சப்போர்ட்டில் இருந்தாலும் பாசிட்டிவ். இது 2 மாறி வந்துச்சுன்னா அதுதான் நெகட்டிவ். அதாவது லாங் ரெட், இதே இடத்துல லாங் க்ரீன் பாடி இருந்துச்சுன்னா இது என்ன ஏரியா, ரெசிஸ்டன்ட். அந்த இடத்துல க்ரீன் பாடி ஒர்க் ஆகாது. அதை போய் நீங்கள் பார்த்து நீங்கள் பை பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. நீங்கள் ஒரு டிசிப்ளின் ட்ரேடராக மாறணும்னா இந்த மாதிரி எனக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷன் மேட்ச் ஆகிறப்ப அங்கே என்ன கேண்டில் வருதோ அதை பார்த்து எடுத்தாலே சக்ஸஸ் பண்ண முடியும். பட் அதுக்கு ட்ரேடிங் என்ன சொல்கிறது, உங்களுக்கு டிசிப்ளினாக ஒரு ட்ரேடிங் பிளான் வேணும். ஓகே, ஸோ 2வது பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, தேர்டு அதே தான், மார்க்கெட் ஓப்பனிங் வித் பையிங் ப்ரெஷர். விக்குன்னு சொன்னோம்ல, இந்த 4th ஏரியா விக்குன்னு சொன்னோம்ல, அதுதான் இங்கே. மார்க்கெட் ஓப்பனிங் வித் பையிங் ப்ரெஷர் அட் விக் அட் சப்போர்ட் 90% சக்ஸஸ் ஆகும். அதே மார்க்கெட் ஓப்பனிங் வித் செல்லிங் ப்ரெஷரு ரெசிஸ்டன்ஸில் இருந்தாலும் 90% சக்ஸஸ் ஆகும். இங்கே பாருங்கள், ப்ரீவியஸாக இதுக்கு மார்க்கெட் என்ன இருக்குது, டவுன் ஆகிருக்கு. இங்கே ஃபுல்லாக ரெசிஸ்டன்ட். அதே அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பனிங் பாருங்கள், இந்த ஏரியாவுக்கு ஒரு லாங் க்ரீன் பாடி ப்ளஸ் பையிங் ப்ரெஷர் பிக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைய தெரியணும். அதில் வர ஓப்பன் கேண்டில் பார்க்கவும் தெரியணும். மார்க்கெட் ரன்னிங் பாருங்கள், அதே தான் இங்கே மார்க்கெட் ஓப்பன் செல்லிங் ப்ரெஷரு வித் எங்கே ரெசிஸ்டன்ஸு, இது செல்லிங் ப்ரெஷர் பிக்கு ப்ளஸ் ஈக்குவலாக பாருங்கள் ரெசிஸ்டன்ட்டு. எந்த கேண்டில், இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் வரைவோம். கரெக்டாக? இது ஓப்பன் ஆகிறதுக்கு அப்புறம் தான் இந்த லைன் போட்டிருப்போம். அப்போ இந்த லைன் ஃபார்ம் ஆகிறத வச்சே டக்குன்னு கேட்ச் பண்ணிக்கணும். இப்போ இது ஏன் இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்கு, அப்போ இந்த இடத்துக்கு சப்போர்ட் எடுத்திருக்கா, இங்கே மார்க் ரிவர்ஸ் ஆகிருக்கு. அப்போ இது ரெசிஸ்டன்ட்டு, செல்லிங் பாயிண்ட்டு. ஓகே, செல் புட் ஆப்ஷன்.
ஓகே, அடுத்து 4வது பாயிண்ட்டு ட்ரெண்ட் லைன் மெத்தட் தெரியாதவங்க நம்ம சேனலில் ஏகப்பட்ட ட்ரெண்ட் லைன் வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ட்ரெண்ட் லைன் நெக்ஸ்ட் டேக்கு எப்படி ரெடி ஆகுது, அதாவது மார்க்கெட் ஓப்பன் வந்து டாப் ஏரியாவில் இருக்குது, ஓப்பன் ஆகிற மார்க்கெட் வந்து டாப் ஏரியாவில் இருக்குன்னா, ரெசிஸ்டன்ஸில் இருக்குன்னா, ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து வரையும்னா பாட்டம்லேருந்து வரையும். பாட்டம்லேருந்து எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கு பேர் அப் ட்ரெண்ட் லைன். ஓகே, இங்கே பாருங்கள், மார்க்கெட்டு ப்ரைஸ் ஓப்பன் ஆனது டாப்பில் இருக்குது. ஓகே, ப்ரைஸ் ஓப்பன் அட் டாப். ஸோ ட்ரெண்ட் லைன் எங்கேருந்து வரையும் பாட்டம்லேருந்து இருக்குது. அப்போ இந்த வீக்கை கனெக்ட் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மார்க்கெட் ட்ரேட் எடுக்கிறப்பே இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுதான் என்ன பண்ணுவோம், வெயிட் ஃபார் பிரேக் அவுட் அப்படின்னு சொல்கிறத விட மீனிங் என்ன, இதுதான். ஏன்னா இந்த இடத்துல ப்ராஃபிட் ஈஸியாக எடுக்க முடியும். ஆனால் இது கரெக்டாக கேட்ச் பண்ண தெரியணும், கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு தான் போட்டிருக்கேன், மார்க்கெட் ஓப்பன் டாப் ஏரியாவில் இருந்தால் ட்ரா லைன் ஃப்ரம் பாட்டம். ஓப்பனில் இருக்குது, பாட்டம்லேருந்து எடுத்திருக்கேன். இதுவே இங்கே பாருங்கள், இஃப் மார்க்கெட் ஓப்பன் இஸ் பாட்டம்னா, அதாவது மார்க்கெட் பாட்டமில் ஓப்பன் ஆகுது, சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகுதுன்னா என்ன பண்ணணும், ட்ரெண்ட் லைன் மேலேருந்து எடுக்கணும். ட்ரெண்ட் லைன் டாப்லேருந்து எடுத்தால் அதுக்கு பேர் என்னது, டவுன் ட்ரெண்ட் லைன். இங்கே பாருங்கள், ப்ரைஸ் ஓப்பன் பாட்டமில் இருக்குது. ப்ரீவியஸாக என்ன பண்ணியிருக்கோம், லைன் இந்த வீக் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ரைஸ் ஓப்பன் அட் பாட்டம். ஸோ இது என்னது, டவுன் ட்ரெண்ட் லைன். இதில் ஒரு விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய க்ரீன் பாடி எடுத்து கொண்டு போயிடும் மார்க்கெட்டு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து, இங்கே பாருங்கள், இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் ஒரே ரெட் பாடி போட்டிருக்கான். இதில் ட்ரெண்ட் லைன் மெத்தடு தெரியாத பீப்புள் என்ன தெரியுமா பண்ணியிருப்பாங்க, இது ஒரு செல்லிங் ஏரியா, இவ்வளோ பெரிய க்ரீன் பாடியை வந்து ஒரு லாங் ரெட் பாடி ஒரே கேண்டில் க்ளோஸ் வச்சு சொல்லிட்டு புட் ஆப்ஷன் எடுப்பாங்க, கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ட்ரெண்ட் லைன் மெத்தட் தெரிஞ்சவங்க மட்டும்தான் எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இல்லை இது சப்போர்ட்டு வெயிட் பண்ணுறவங்க கூட தப்பிச்சுக்கலாம். ஆனால் இந்த ரெட் பாடிக்கு கீழே இன்னொரு ரெட் பாடி இந்த லைனுக்கு கீழே வந்தால் இது டவுன் ஆகிருக்கலாம். எப்பயுமே ஒரு லைனுக்கு மேலே, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ரெட் பாடி வந்தால் அது டம்மி தான், மார்க்கெட் மேலே போகிறது ஹை சான்ஸ். இது என்னது, டவுன் ட்ரெண்ட் லைன். ப்ரைஸ் ஓப்பன் அட் பாட்டம். ஸோ டாப்லேருந்து எடுக்கணும், டவுன் ட்ரெண்ட் லைன். இப்போ இதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்னது, ரெட் பாடி ஃபெயிலியர் பிகாஸ் என்னது, ரெட் பாடி அபவ் த லைன், ரெட் பாடி அபவ் த லைனில் இருக்காங்க. ஓகேவா. அடுத்து 5வது கண்டிஷன் என்னதுன்னா, அதாவது ஓவரால் மார்க்கெட் வந்து பையிங் ஏரியாவில் இருக்கா இல்லை செல்லிங் ஏரியாவில் இருக்கா, வெதர் பையர் ஸ்ட்ராங் ஆர் செல்லர் ஸ்ட்ராங். இதை எப்படி கீ லெவல் வச்சு வரைய தெரியணும். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான், ஆனால் கீ லெவல் நெக்ஸ்ட்டு அதை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள். இப்போ பாருங்கள், அதாவது இங்கெல்லாம் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அதை நான் இங்கே சொல்ல வரல. என்னோட பாயிண்ட்டு டைரக்ஷனல் ஏரியா. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல பையிங்காக இருக்குன்னா இந்த இடத்துல என்னவா மாறி இருக்காங்க, இந்த லெவலில் பிரேக் பண்ணி அப்படியே செல்லிங்காக மாறி இருக்கு. அப்போ இந்த ஏரியா தான் எனக்கு மெயின் பாயிண்ட். ஏன்னா அடுத்து மார்க்கெட் இந்த லைனை தாண்டினா பையிங்காக மாறும், இந்த லைனை தாண்டினா செல்லிங்காக மாறும். இப்போ இங்கே பாருங்கள், அப்படியே மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணி அப்படியே மேலே போயிருக்காங்க, பையிங்காக மாறி இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த லைனு அப்படியே என்னவாகும், இன்வேலிடாக மாறும். ஏன்னா மார்க்கெட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இந்த மாதிரி கீ லெவல் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அடுத்தடுத்த லெவல் புதுசாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும், புதுசாக கீ லெவல் ஃபார்ம் ஆகும். அதை கண்டுபிடிச்சி ட்ரேட் எடுக்க தெரியணும், அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் அப்படியே ஒரு மாதிரி ஒரு மாதிரி இறங்கி இருக்கான். அப்போ மார்க்கெட் யோசிக்கிறாங்கன்னு அர்த்தம், அடுத்த லெவலில் தேடி போயிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த மாதிரி கீ லெவல் வரைய தெரியணும். அடுத்து 6வது பாயிண்ட்டு, பிரேக் அவுட் ட்ரேடு. டெய்லி பிரேக் அவுட் நடக்கும் இன்ட்ராடேல. அது வெதர் மார்க்கெட் ஓப்பன் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட்டில் இருக்கா இல்லை ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டில் இருக்கான்றதை கண்டுபிடிக்க தெரியணும். அப்போ 2 பிரேக் அவுட்டு. ஓகே, இதில் சேனல் பிரேக் அவுட் இருக்குது, மெயினாக இதுதான் நடக்கும். அப்போ இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஓப்பனிங் இருக்குது, 26ஆம் தேதி ஓப்பனிங் கேண்டில், ட்ரெண்ட் லைன் நான் வரைஞ்சிட்டேன். நான் என்ன சொன்னேன் ப்ரீவியஸாகவே, ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ரெட் பாடி வந்தாலே வீக் தான். ஈவன் பாருங்கள், ஒரே க்ரீன் பாடி ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இந்த ஏரியாவை க்ளோஸ் வச்சுருக்கான், இமிடியேட் பை. ட்ரெண்ட் லைன் மேலே இருந்தால் நீங்கள் துணிஞ்சு பை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட் அதுக்கு ட்ரெண்ட் லைனை வரைய தெரியணும், அதுக்கப்புறம் கேண்டில் பார்க்க தெரியணும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏகப்பட்ட இன்புட்ஸ் இருக்குது. ஓகே, பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பிரேக் அவுட் ட்ரேடில் இது நடந்த விஷயம். ஓகே, அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாருங்கள், பையிங் ஒரே கேண்டில், ஓப்பனிங் கேண்டில் 16ஆம் தேதி ஓப்பனிங் கேண்டில் இப்படி அடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க யோசிப்பாங்க, இன்னும் 2-3 கேண்டில் பார்த்து என்ட்ரி போடலான்னு பார்ப்போம். அதெல்லாம் முடியாது. ட்ரேட் எடுக்கிறீங்களா, இமிடியேட் கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா, இமிடியேட் பை. ஏன்னா பாயிண்ட்டை விட்டுருவீங்க, 2 கேண்டில் விட்டுட்டு 3வது கேண்டில் போய் போடுவீங்க, அப்போ தான் ஒரு க்ரீன் வரும், அதை பார்த்து எக்ஸிட் ஆகிக்குவீங்க. சப்போர்ட்டில் பை பண்ணுங்க, ரெசிஸ்டன்ஸில் செல் பண்ணுங்க. இது வந்து ஒரு மந்திரம் மாதிரி.
ஓகே, அடுத்து 7வது பாயிண்ட்டு, ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஏரியா. ஆஃப்டர் மார்க்கெட் ரன்னிங் இஃப் ப்ரைஸ் ரிஜெக்டட் அட் சேம் லெவல். அதாவது மார்க்கெட் ரன்னிங்கில் இருக்கிறப்ப ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ப்ரைஸு சேம் லெவலில் அடிக்கடி ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதுதான் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட். இது எல்லாருக்கும் தெரியும்ப்பா, கரெக்டு தான். ஆனால் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணாதான் உங்களுக்கு ஃபியூச்சர் அப் ட்ரெண்ட் டைரக்ஷன். ஓகே, அதை தான் இங்கே கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டு அப்படியே ரன்னிங்கில் இருக்கான், இங்கே ரிஜெக்ட் ஆகிருக்கு, அங்கேயும் மறுபடியும் ரிஜெக்ட்டு. பட் என்ன ஆச்சு, ப்ரைஸ் ஃபால் ஆகலை, ஒரு க்ரீன் பாடி, அகைன் ஒன் மோர் க்ரீன் க்ளோஸ்டு பாடி. அப்போ ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா யூ கேன் ட்ரேட் ஆஃப்டர் பிரேக். ஓகே, அதுதான் உங்களுக்கு என்ன, இதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட்டபிள் ஏரியா. அப்போ இங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னு கோச்சுக்கிறாதீங்க, கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. சூப்பரான ஒரு ட்ரேட் கிடைக்க போகுதுன்றதுக்கு வெயிட் பண்ணுங்க. ப்ரைஸ் ரிஜெக்ஷன் பிரேக் ஆச்சா உடனே ஒரு பை. அப்போ இங்கே வெயிட் பண்ணுங்க, நீங்கள் இங்கே ஸ்கேல்பிங் பண்ணலை, ட்ரேட் பண்ணுறீங்க. ஏன்னா ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஏரியாவே என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க. ஒரு கதவை 4 தடவை அடிக்கிறோம், 5வது தடவை அந்த கதவை என்ன ஆகும், உடையும் இல்லை, அது மாதிரி தான். அதே மாதிரி ப்ரைஸ் அக்செப்டன்ஸ் அதுதான். ஒரு ப்ரைஸ் ஆஃப்டர் மார்க்கெட் இஃப் ப்ரைஸ் அக்செப்டட் ஆஃப்டர் மார்க்கெட் ரன்னிங் இஃப் ப்ரைஸ் அக்செப்டட் அட் சேம் லெவல். அதாவது ஒரு ப்ரைஸை சேம் லெவலில் அடிக்கடி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ரைஸ் பிரேக் ஆனாலும் டவுன் ட்ரெண்ட் ஆகும். அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கான், அகைன் மறுபடியும் ஒரு சப்போர்ட்டு, அகைன் சப்போர்ட்டு, மறுபடியும் சப்போர்ட்டு. இப்போ இந்த இடத்துல ஏன் பிரேக் ஆகிறாங்க, ஏன்னா ஓரளவுக்கு மேலே அந்த இடம் என்ன ஆகும், பழசாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம லைஃப்பில் ரியல் லைஃப்பில் நடக்கலையா, அது மாதிரி தான். இந்த இடம் என்ன ஆயிரும், பிரேக் ஆயிரும், பிரேக் ஆகி கீழே தான் போவோம். அதுதான் உங்கள் ஃபியூச்சர் டைரக்ஷன். அப்போ நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு இடத்துல ப்ரைஸ் அடிக்கடி மீட் ஆகுது, ரிஜெக்ட் ஆகுதுன்னா அதுதான் என்னோட பிரேக் அவுட் என்ட்ரி. புரியுதா? அடுத்து 9வது பாயிண்ட், ரேலி ட்ரெண்ட். இது முக்கியமாக நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாகவே பார்த்துடணும். என்னது, ஓவராலாக குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவா, அன்னைக்கு இண்டெக்ஸ் பாசிட்டிவா. இண்டெக்ஸ்னால் என்னது, நிஃப்டி பேங்க் நிஃப்டி பாசிட்டிவா. அப்போ நான் என்ன பண்ணணும், பை ட்ரெண்டில் ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்கோ அதில் போய் பெஸ்ட்டு ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணி போய் பை பண்ணிக்கணும். அதுதான் ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுற ஏரியா. அதேமாதிரி அன்றைக்கி என்டையர் டேயுமே என்ன பண்ணணும், ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க சி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ஓவரால் குளோபல் மார்க்கெட் நெகட்டிவாக இருந்தாலும் இண்டெக்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் என்ன பண்ணணும், செல் சைடு எந்தெந்த ஸ்டாக்ஸ் இருக்கோ அதை போய் ஃபோக்கஸ் பண்ணி செல் பண்ணணும். என்ன பண்ணணும், என்டையர் டே பி தான் ஃபோக்கஸ் பண்ணணும். சும்மா இடையில ஒரு 3 க்ரீன் வருதுன்னு போய் கால் ஆப்ஷன் எடுத்து என்ன வாங்குவோம், நம்ம என்ன பண்ணுவோம், லாஸ் பண்ணுவோம்ல, அந்த தப்பு பண்ணாதீங்க. அடுத்து ஆஃப்டர் 1 o'clock ட்ரேடு. அதாவது இந்த ட்ரேடுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், மினிமம் ஒரு 3 ட்ரேட் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் 5 ட்ரேடு 7 ட்ரேட் 8 ட்ரேட் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் இந்த செகண்ட் ஹாஃப் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன மனசே வராது. என்ன ஆகும், ஏன்னா மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃபில் சூப்பர் ட்ரெண்டு கொடுப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நம்ம எமோஷனல் ஃபெயிலியர் ஆகிருப்போம், செகண்ட் ஹாஃப் ஐயோ ஆல்ரெடி லாஸ் ஆகிடுச்சு, இனிமேல் இப்போ பண்ணணுமா அப்படின்னு தோணும். ஏன்னா மோஸ்ட்லி ட்ரெண்ட் ரிவர்சலாக இருக்கும், இல்லைனா ட்ரெண்டு கண்டினியூவாக இருக்கும். இதுக்கு மெயின் கீ பாயிண்ட் என்ன தெரியுமா, மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லொக்கேஷன் தான். பாருங்க, மார்க்கெட்டு ஏறுதான், இங்கேருந்து ஏறி இருக்கான், இந்த இடத்துல ஏன் ரிவர்ஸ் ஆகலை, ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ட் தானே. இங்கேருந்து ஏறுறப்ப இது ஒரு ரெசிஸ்டன்ட், இங்கேயும் ஒரு மார்க்கெட் பிரேக் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த இடத்துல ரெசிஸ்டண்ட்டாக ரியாக்ட் ஆகணும். ஆனால் ஏன் மார்க்கெட் இறங்கலை, ட்ரெண்ட் ரிவர்சல் இங்கே தான் நடந்திருக்கு. ஏன்னா ஓவரால் இந்த சார்ட்டில் எனக்கு இங்கே தான் மார்க்கெட் இறங்கியிருக்கான். அதனால் இங்கே என்ன பாயிண்ட் போட்டிருக்கேன், மேஜர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லொக்கேஷன். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மறுபடியும் பாருங்கள், அப்போ தான் ஏகப்பட்ட பாயிண்ட் புரியும். வீடியோ எப்படி இருக்குன்றதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அடிக்கடி நம்ம வீடியோ ஷேர் பண்ணுறோம். அண்ட் நியூ பேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா 45 days கிளாஸு சூப்பராக சொல்லி தருவோம், சப்போர்ட்டும் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.